வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிடில் நிதி வழங்க இயலாது என்று கூறிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானுடைய பேச்சை கண்டித்து திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இன்று ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே கருத வேண்டியிருக்கிறது. அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த முடிவு, அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து கல்வியாளர்கள் கருதுவது என்ன என்ற பார்வையில் பேச இருக்கிறது இந்த மேடை. இன்று 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். TEA அமைப்பினுடைய தலைவர் திரு முருகன் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் திரு ராஜன் பாபு, கல்வியாளர் முனைவர் மாறன். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்கும் வணக்கம். முருகன் சார் வணக்கம். முருகன் சார், நாங்கள் முதல்ல இந்த அரசாங்கம் நேற்றும் பேசின சப்ஜெக்ட் தான் இது. ஆமாங்க சார். இருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியட்டுங்கிறதுனால கொஞ்சம் அரசியல் கலப்பு இல்லாமல் பேசலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நமக்கு இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிதியான 2152 கோடி ரூபாயை தான் இது நீங்க கொடுக்கலன்னா 40 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு நீங்க 40 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்வோடு விளையாடாதீர்கள் இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு. சரி, அது ஏன் அப்படின்னா PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல கையெழுத்து போடல அப்படிங்கிறதுனால நாங்க சும்மா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறோம் சார். 2024-25 நிதியாண்டில் இந்த PM ஸ்ரீ திட்டத்திற்காக இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்ட பேப்பர் இது. இந்த பட்ஜெட்ல 4 நாள் ஒரு 5 நாளைக்கு முன்னால அமைச்சர் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண பேப்பர். இந்த பேப்பர்ல 6050 கோடி ரூபாய் போன பினான்சியல் இயருக்கு இந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்காக பண்ணாங்க. அதுல அவங்க செலவு பண்ண தொகை பாத்தீங்கன்னா வெறும் 4500 கோடி ரூபாய் தான் சார். கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாயை குறைவாகத்தான் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வேறங்கிறதுனாலதான் இந்த திட்டத்திற்கு தனியா நிதி ஒதுக்கி. கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் சார். அதுல எந்த குழப்பமும் இல்ல. அதாவது சமக்ர சிக்ஷா திட்டம்ங்கிறது தனி, PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டம்ங்கிறது தனி. அப்படிதானே சார்? தெளிவா சொல்றேன். கரெக்ட் தானே? அப்படிதானே? கரெக்ட் தான். ஓகே. அப்ப அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல, இப்ப நாம் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்பது பாத்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை தான் கேட்கிறோம். ஆமா, கரெக்டா சார்? அதான் கேட்கிறோம். ஓகே, அதுக்கு நாங்க தரமாட்டோம் அமைச்சர் சொல்லியிருக்காரு இல்ல சார்? இந்த ரெண்டுக்கும் ஏதாவது செயின் லிங்க் இருக்கா சார்? அதாவது சமக்ர சிக்ஷா அபியான்ன்றது 2018 துவங்கப்பட்டது. சரி. PMST என்பது அறிவிக்கப்பட்டது 2023. முதல்ல வேறுபாடு இருக்கு. புரியுது. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ஒப்புதல் வாங்கி ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கணும், மாநில அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு PAB ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அதுல பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2152 கோடி நாங்கள் ஒரு நிதியாண்டுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க. சரி. அதனுடைய PAB அப்ரூவல் என் கையில் இருக்கு. அதனுடைய PDF காப்பி மத்திய அரசாங்கத்தினுடைய இருக்கு. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை செய்துட்டு இருக்கேன். அதாவது PMST என்பது PAB அப்ரூவலுக்கும் PMSTக்கும் சம்பந்தமே கிடையாது. PMST அப்படின்னா என்ன? அந்த PAB சொல்லுங்க சார். PAB னா என்ன சொல்லுங்க? அதோட டெஃபினிஷன் சொல்லுங்க. ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஒரு போர்டு. அது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த நிதியின் கீழ் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்றது அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டது தான். இது மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கையெழுத்து போட்டு நாங்கள் தருகிறோம் சொல்லியாச்சு. அவர்கள் தருகிறோம் என்று சொன்ன அந்த PAB அப்ரூவல்ல அந்த 2152 கோடியில 90 கூறுகள் இருக்கிறது. உட்கூறுகள் 90 இருக்கின்றன. 90 கூறுகளில் 20 முதன்மை கூறுகள், செகண்டரி கூறுகள், மீதிமல்ல செகண்டரி கூறுகள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். முதன்மை கூறுகளையும் PMST இல்ல, செகண்டரி கூறுகளையும் PMST இல்ல. ஓகே. 2 கூறுகளையும் கிடையாது. சமகர சிக்ஷாவுக்கும் PMSTக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. ஏன் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா, நீங்க சமகர சிக்ஷா நீங்க அப்கிரேட் செய்யப்பட்டது. SSA என்பது சர்வ சிக்ஷா அபியான் அப்கிரேட் செய்யப்பட்டு சமகர சிக்ஷா என்று 2017-2018 கல்வியாண்டில் அது சமகர சிக்ஷாவாக அது மேம்படுத்தப்படுகிறது. ஒன்று.
அந்த காலகட்டத்தில் பிஎம்ஸ்டியும் வரல, 2017-18 NEP வரல. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தது 2020 தான். 2020க்கு பிறகு தான் பிஎம்ஸ்டின்ற ஒரு சப்ஜெக்டே வருது. அது உங்களுக்கு தெரியும். NEP வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம். NEPல தான் இந்த பிஎம்ஸ்டின்ற ஒரு மாதிரி பள்ளிகள் வருகின்றன. சரி, இந்தியா முழுக்க 14,000 பள்ளிகள் வருகின்றன. அது பள்ளிக்கல்வித்துறைக்கு நேரா போகுமா, அல்லது அது தனித்துறையாக செல்லுமா, அல்லது சமகர சிக்ஷாவினுடைய அண்டர்ல போகுமான்றதே இன்னொரு நிர்ணயம் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த தேதி முதல் இந்த தேதி வரை அது ஒத்துக்கல. எனவே நீங்க நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது ஒரு பேசிக் இல்லாத அடிப்படையற்ற ஒரு வாதமாகும். நீங்க முதல்ல வந்து எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டீங்களோ அதுக்கு நீங்க காசு கொடுக்கல. நீங்க எதை மீறுறீங்க? மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலையும் மீறுறீங்க, பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலையும் மீறுறீங்க. பிரதமரும் கையெழுத்து போட்டிருக்காரு, முதல்வரும் கையெழுத்து போட்டிருக்காரு, மத்திய மாநில கல்வி அமைச்சரும் கையெழுத்து போட்டிருக்காரு, பிரின்சிபல் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருக்காங்க, பாராளுமன்றத்தினுடைய தனி செயலாளர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த SPO என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் ப்ராஜெக்ட் ஆபீஸில் இருக்கக்கூடிய IAS அதிகாரி கையெழுத்து போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு நான் 2152 கோடி கொடுப்பேன் என்று ஒப்புதல் ஆன பின்பு நீங்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு சிறுவிளைத்தனமான, ஒரு அர்த்தமற்ற, ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாகும். இந்த நீங்க காசு கொடுக்கலன்னு சொல்றது இது ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் கிடையாது. நீங்க சார் சொன்ன மாதிரி 40 லட்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயம். இதுல எத்தனை பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன இந்த நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமகர சிக்ஷாவில் பயன்பெறக்கூடிய, ஊதியம் வாங்கக்கூடிய, பயன்பெறக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 40 லட்சம். அதுல ஊனமுற்ற குழந்தைகள், மன்னிக்கணும், மாற்றுத்திறன் குழந்தைகள் 21 வகை. அந்த மாற்றுத்திறன் குழந்தைகள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க 1 லட்சம் பேருக்கு நாங்க வந்து இன்னைக்கு TADA கொடுத்து கொண்டிருக்கிறோம். KGBV, ஏழை எளிய கிராமத்து பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் 5500 பேருக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம் சமகர சிக்ஷாவில். அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு தர முடியவில்லை, மதிய உணவு தர முடியவில்லை, இரவு உணவு தர முடியவில்லை, அவர்களுக்கு போக்குவரத்து தர முடியவில்லை. ஒன்று, மத்திய அரசாங்கம் எத்தனையோ திட்டங்களை சொல்லுகிறது, அதெல்லாம் மாநில அரசாங்கம் ஏற்றுக்கோ மாற்றுக்குன்னு சொல்றாங்க. நீங்க வந்து NEP கொண்டு வந்தீங்க, அதே போல் 1000 ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு நீங்க காசு நிறுத்திட்டீங்களே. சமகர சிக்ஷா என்பது 3 அம்சங்களை கொண்டது. ஒன்று டீச்சர் எஜுகேஷன், இன்னொன்று SCRT அதுல ஒரு பகுதி, இன்னொன்று வந்து தொடக்க கல்வி, இன்னொன்று இடைநிலை கல்வி. மூன்றும் இணைந்த சமகர சிக்ஷா என்பது 1, 2, 3 3 அம்சங்களை கொண்டது. அதுல டீச்சர் எஜுகேஷன் என்பது ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது. இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் 12 பயிற்சிகள் மினிமம் தருவோம். ஆனா பயிற்சி கூட தர முடியவில்லை. தமிழக அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன புது புது சிஸ்டம்களை கொண்டு வந்திருக்கிறது, பாடத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்ற ட்ரைனிங் கூட கொடுக்க முடியல. மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு போக்குவரத்து கொடுக்க முடியலைங்க. போக்குவரத்து கொடுக்க முடியாம அந்த கண் பார்வையற்ற குழந்தைகள் எப்படி அவர்கள் போக்குவரத்து வசதி செய்து கொள்வார்கள்? அவர்களுக்கு நிதி உதவி நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி அளிப்பார்கள்? சொல்கிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் நீங்க பின்பற்றவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பேசினார். முந்தா நாள் பேசும்போது ICT நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா, கவர்மெண்ட் இவ்வளவு காசு கொடுத்துருக்கிறோமே அப்படின்னு அவர் சொன்னார். ரைட்டு, நீங்க கொடுத்தீங்க காசு 2019-20 கல்வியாண்டில் கொடுத்துட்டீங்க. அதுக்கு இன்டர்நெட்டுக்கு யார் கொடுக்கறது? அதுக்கு மின்சார வசதி யார் கொடுக்கறது? அதுக்கு இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ் காசு யார் கொடுக்கறது? அதுக்கு நீங்க ICTக்கு காசு ஒதுக்கிட்டீங்க. அதன் பிறகு இன்ஸ்டாலேஷன் இன்னும் பண்ணாம இருக்க. ICT கணிப்பொறி லேப்டாப் கொடுத்தது உண்மை. அவங்க 60%, தமிழ்நாடு அரசு 40% கொடுத்து 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இன்னும் இன்ஸ்டாலேஷனே பண்ணல. இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு அமௌண்ட் வேணும், காசு இல்ல, இன்ஸ்டாலேஷன் பண்ணல. ஒன்று, குழந்தைகளுக்கு கிராண்ட்ஸ் ஒரு அரசு பள்ளி, மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் 38,000 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. அந்த 38,000 அரசு பள்ளிகளில் மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பள்ளிக்கும் மானியம். ஒரு தொடக்கப்பள்ளி 25,000, நடுநிலை பள்ளி ஒரு 50,000, உயர்நிலை பள்ளி 1 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறோம் பள்ளிக்கு. எதுக்கு? சாக் பீஸ் வாங்குறதுக்கு. குழந்தைகளுக்கு வாட்டர், RO வாட்டர் குடிப்பதற்கு, தண்ணி கேன் இல்லை, RO வாட்டர் போட வேண்டும்.
அவனுக்கு தூய்மையான தண்ணீர் வேண்டும், சுகாதாரமான தண்ணி வேணும் அப்படி என்பதற்காக, குடிநீர் வசதி ஏற்படுத்துவதற்காக, அவனுடைய கழிவுநீர் வசதி ஏற்படுத்திக் கொள்வதற்காக, போர்டு வாங்குறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் தமிழக அரசாங்கம் மூலமா நீங்க எங்களை சமகர சிக்ஷாவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிராண்ட்ஸ் இன்னைக்கு முழுமையாக எங்களால் வழங்க முடியவில்லை. நீங்க முதல்ல வந்து நீங்க பிஏபியில் கையெழுத்து போடுகின்ற போது நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ரைட்டு, நீங்க கையெழுத்து போட்டாச்சு நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லிட்டீங்க. ஆனா கிராண்ட்ஸ் கொடுக்க முடியலையே, சாக் பீஸ் எப்படி வாங்குறது, நீங்க கரும்பலகை எப்படி நீங்க சீர்திருத்தம் பண்ணுவீர்கள்? இப்படி ஒவ்வொரு அம்சங்களிலும் பள்ளி மாணவர்கள் 36,000 பணியாளர்கள் இதிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள், ரெகுலர் டீச்சர் 15,000 பேர், பிஆர்டி 3,000 பேர், பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேர், சிறப்பாசிரியர்கள் 1,800 பேர், டிடிபி ஆபரேட்டர், கணிப்பொறி ஆபரேட்டர், கணக்காளர், சூப்பரிண்டென்ட் 36,000 பேர் பணி செய்து கொண்டிருக்கிறோம். 36,000 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திற்கு திண்டாட வேண்டியிருக்கிறது. சம்பளம் வருமா வராதா, வருமா வராதா என்று ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சம்பளத்திற்கே கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு அவலநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஓகே 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 ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது அரசியல் ரீதியான விமர்சனங்களை கடந்து இதுல என்ன யதார்த்தமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பேசணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை எடுத்தோம். நீங்க அவர் பேசுனத கேட்டிருப்பீங்க. அவர் சமகர சிக்ஷான்ல பணியாற்றக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர் பயிற்றுனர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசுனது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? தமிழ்ல தான் பேசினாரு. இது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுங்க. அதாவது நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்கள் வந்து பேசினாங்க. இதுல நாங்க கல்வி திட்டத்துக்கு அப்படி கொடுக்கலன்னு சொல்லி, நீங்க கடந்த 4 ஆண்டுகளில் 8,971 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்திருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. கடந்த 4 ஆண்டுகளில் 8,971 கோடி. இப்போ அந்த பிஎம் ஸ்ரீயை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தேசிய கல்விக் கொள்கை, பிஎம் ஸ்ரீ எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே எஸ்எஸ்சி இருக்கு பாருங்க, சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறதே வந்து தேசிய கல்விக் கொள்கை தானே. அதனால இவரை வந்து நமக்கு ரொம்ப குழப்பிட்டு கிடக்க வேண்டியது இல்லை. பிஎம் ஸ்ரீல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 14,500 மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறது. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம கேந்திர வித்யாலயா மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற நவோதயா பள்ளியில மாதிரி ஒரு மாடல் ஸ்கூல் அதை உருவாக்குறதுக்காகத்தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுடைய அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இத மரியாதைக்குரிய 2023 நினைக்க, மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அதனுடைய தலைமை செயலாளர் அவர்கள் சிவதாஸ் மீனா அவர்கள் கூட அந்த கடிதத்துல நாங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு நாங்க ஒப்புதல் வாங்கி நாங்க அதுக்கு பிறகு நான் கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க 8,971 கோடி ரூபாய் நாங்க வழங்கியிருக்கோமே, இதை நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, மாநில அரசாங்கம் ஒதுக்குகிற மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை அண்ணே ஒரே ஒரு இடைமறித்தல் தான். அதாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க மாத்தி பேசுறீங்க, அதனால நான் அதை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அவுட்லே மேஜர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 வகையான திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு 150 திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துல தான் இந்த சமகர சிக்ஷா அபியானும் வருகிறது, நீங்க சொல்லக்கூடிய பிஎம் ஸ்ரீ ஸ்கூலும் வருகிறது. நீங்க 4 வருஷத்துக்கு 8,971 கோடி ரூபாயை நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றது முதல்ல தப்பு. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தனியாகத்தான் கொடுக்குறாங்களே தவிர இந்த கொள்கை திட்டத்துக்காகத்தான் கொடுக்குறோன்ட்டு எங்கேயும் சொல்லப்படல. அதனால நீங்க அந்தந்த திட்டம், இப்ப அவர் சார் சொன்னார் பாத்தீங்களா, நீங்க வந்து சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழே நீங்க பணம் கொடுக்கும் போது அதுல 20 வகையான உட்கூறுகள் இருக்குது. ஆமா, அதாவது மூலக்கொள்கை எது? மூலக்கொள்கை உட்கூறுகளை விட்டுருங்க, நான் இருக்கட்டும். மூலக்கொள்கையில இருந்து ஆணி வேர்ல இருந்தா மற்றது தொடங்கும். எப்பவுமே
ஒரு கல்விக் கொள்கையினுடைய திட்டம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுல இருந்து இல்லம் தேடி கல்விங்காங்க, உங்களில் ஒருவன்காங்க, இதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக வைக்கிற பேரு. அதனால ஆனா மூல விஷயம் என்னன்னு கேட்டா, அது வந்து அதனுடைய ஆணி வேறு என்னன்னா தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டம் தான். அதனால நீங்க அதையும் பிரிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இன்னொன்னு, நம்முடைய மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் சொன்னாங்க, இதுல வந்து இல்லண்ணா நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்திய பிறகு நீங்க இந்த கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க இந்த திட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுப்போம் இதுவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லலையே. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல சொல்லலையே. நீங்க அது சட்டமாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்க சமகிர சிக்ஷா திட்டத்திற்கும் இந்த அங்கன்வாடி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இதுக்கும் நாங்க பணம் கொடுப்போம். எங்கேயாச்சும் லா பாஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். பறந்து பட்டிருக்கிற 140 கோடி மக்களை கொண்ட பறந்து பட்டிருக்கிற இந்தியா என்கிற ஒரு நாட்டின் கல்விக் கொள்கைய நீங்க ஏற்க மறுத்து நீங்க ஏதோ வந்து ஒரு வகையான பிரிவினைவாதத்தை தூண்டுவதை போல மாநில அரசாங்கம் நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல. முதல்ல அதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திட்டவட்டமா சொன்ன பிறகு அந்த திட்டத்திற்காகவும் சமக்ஷர சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 2152 கோடி ரூபாயை நீங்க மறுபடியும் அழுத்தி கேட்டு பிரிவினையை உண்டு பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விவாதங்களில் நாம வந்து பேசியிருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இருமொழி கொள்கையும் வைங்க, தமிழை தூக்கி பிடிப்பீர்கள். உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னா நீங்க உடனே இந்திய திணிக்க போறாங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க உங்களுடைய சொன்னா மாநில அரசாங்கத்தினுடைய மாநில அரசுக்கு நெருக்கமான குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பள்ளிகளில் மனச்சாட்சியோடு மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் அடுத்த சுற்றிலையாவது சொல்லுவார் நான் நினைக்கிறேன். அவங்க 3வது மொழிக் கொள்கையாக எதை வைத்திருக்கிறார்? நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அரசாங்கத்திற்கு நெருக்கமான பள்ளிகளை 192 மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளில் 3வது மொழியாக தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் தொடர்பு மொழி. ஆனால் 3வது விருப்ப மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா இருக்கு. நான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய மகன் வந்து இடையில ஒரு நிகழ்ச்சிக்கு அவரோட போயிருக்கும் போது அவர்கிட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய 3வது மொழி என்னன்னு கேட்டா, அதாவது நான் பிரெஞ்சு மொழி படிக்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா படிங்கன்னு சொல்றேன். இப்போ இதுல இந்தி திணிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதாவது 2 மொழி தமிழ்ல, அதாவது தாய்மொழி கட்டாயம், இணைப்பு மொழி அவசியம், 3வது மொழியாக நீங்க ஒரு மொழியை பார்த்து இந்த பிள்ளைகள் படிச்சுட்டா என்ன தப்பு? ஒண்ணு. 2வது, நாங்க பாரதிய ஜனதா கட்சியும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்ன நினைக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை படிக்கிற கல்வியை குடிசை வீட்டுல இருக்கிற ஏழை குழந்தையும் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டங்களை, கல்வி திட்டங்களை எல்லாம் விரிவாக்க செய்யறாங்க. இதுக்கு நீங்க தடை போட்டீங்கன்னு சொன்னா, இதுக்காக வந்து பிரிவினை நடத்துறது, இதுக்காக போராட்டம் நடத்துறதுங்கிறது வந்து ஒரு அரசு வீதியில வந்து போராடுதுன்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய அவலம், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இது தவிர்க்கப்படணுங்கிறது என்னோட கருத்து. 2வது, நான் ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய மொழி பிரிவினை அந்த இது தோற்று போயிட்டு, ஆரியம் திராவிடம் தோற்று போய்விட்டது, தமிழ் இந்தி என்பது தோற்று போயிட்டு. இன்னைக்கு கூட இந்தி பிரச்சார சபா என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலே நீங்க அந்த பரீட்சை வரும்போது தேர்வு வரும்போது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் பரீட்சை எழுத போறாங்க. அந்த அளவிற்கு ஒரு இந்தியினுடைய அவசியத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அல்லது இந்தி தெரியாததனுடைய பலகீனத்தை, இந்தி தெரியாததுனாலே ஏற்பட்ட பாதிப்பை மக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். அதனால இனியும் இப்படி எல்லாம் வந்து பிரிவினை பேசிக்கொண்டு மக்களை திசை திருப்புகிற வேலையை செஞ்சா மக்கள்கிட்ட எடுபடாது. ஓகே 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 பேச மாறன் சார் வணக்கம்.
மாறன் சார், இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு போர்டு இதுல கையொப்பமிட்டு மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், பிரதமர், முதலமைச்சர், செக்ரட்டரி எல்லாரும் கையொப்பம் போட்ட பிறகு இவர்கள் நிதி கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத முருகன் சார் தெளிவுபடுத்தினார். அதற்கு பிறகும் இந்த காரணங்களை சொல்லி அவர் தூத்துக்குடி செல்வம் பேசினது எப்படின்ட்டு எனக்கு தெரியல. நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் சார். சட்டப்படியாக அமைச்சர் பேசிய அந்த விஷயம் இருக்குல்ல சார், அப்படி அவர் சட்டப்படி அப்படி சொல்ல முடியுமா சார் அவரால்? இல்ல, நான் அந்த அளவுக்கு அரசியல் உள்ளப்போ விரும்பல. பட் என்னன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பல கொள்கைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அது இல்லைன்னு நான் மாற்று சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்ப இதுல மேஜர் இஷ்யூஸ் இது என்ன அப்படின்னாக்க, மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படிங்கறத முக்கியமான விஷயங்கள். அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஹிந்தியை தேர்ட் லாங்குவேஜா கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கையுடைய அம்சம் என்னன்னா, மூன்றாவது மொழி நீங்க எந்த மொழி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஹிந்தி அப்படிங்கிறது மேஜரா இவங்க இது பண்றாங்க, அதை ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க நான் ஹிந்தியை நான் கொடுக்கல, நீங்க மூன்றாவது நீங்க மலையாளமாவும் எடுத்துக்கலாம், நீங்க தெலுங்குவா எடுத்துக்கலாம், நீங்க கன்னடமாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல இது என்ன பொறுத்தவரை ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு போர்டு அப்படிங்கறது ஒரு டிசைட் பண்ணி எல்லாருமே சைன் பண்ணாக்க அந்த அமௌண்ட் கொடுக்கணும். இதுல ஆஸ் பர் த லா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா அது கொடுத்துதான் ஆகணும். அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமா பாக்குறாங்க, என்இபில நீங்க சைன் போடுங்க, எம்ஓயூல சைன் போடுங்கன்னு கேக்குறாங்க. இவங்க 2 வருஷமா எம்ஓயூ சைன் போடவே இல்லை. சைன் போடாத போது என்ன பண்றாங்கன்னா, அதை ஒரு செக் வச்சு என்ன பண்றாங்க, நாங்க பணத்தை நாங்க ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அதுக்கு அடுத்தது இப்ப பணத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுனாக்க, நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போனீங்களோ அது மாதிரி தான் நீங்க சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி இருக்கும். நீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க லாங்குவேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி வைட்டல் பார்ட் தான். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசணும். நம்ம பேசும்பொழுது நீட் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் கொண்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கு கொண்டுட்டு வரும்போது நம்ம எல்லாருமே எகெயின்ஸ்ட் நம்ம பேசணும். பட் இருந்தாலும் அன்னைக்கு நீட் எக்ஸாமினேஷன் மாணவர்களுக்காக நம்ம நடத்தி அவன் பசங்க எம்பிபிஎஸ் சேர்றதுக்காக நம்மளே கம்ஃபர்டபுளா அமைக்கப்பட போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம சர்ச் கமிட்டி, வைஸ் சான்சலர் சர்ச் கமிட்டி, நம்ம யூஜிசி நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் இல்லைங்க இது சாத்தியக்கூறு ஆகாது. அவங்க தான் அப்ரூவல் பாடி, அவங்க தான் அபெக்ஸ் பாடி, அவங்க செய்யறதா அது நடக்கும். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெட்டரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி 4 பேரை கொண்ட சர்ச் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் கவர்னர் கொடுத்துருக்காங்க. அதே போலதான் இதையும் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க 3வது லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க, நீங்க ஹிந்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நினைக்க ட்ரிபிள் லாங்குவேஜ் சிஸ்டத்தை நீங்க வேற மாதிரியே கொண்டு போங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு லாங்குவேஜ் கன்னடத்தை கொடுங்க, 8th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு தெலுங்கு கொடுங்க, அடுத்தது நீங்க மராட்டி கொடுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க நீங்க, இல்ல ஹிந்தியை கொடுங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் வர வேண்டியது அங்க பாக்கி இருக்குது. அவங்க கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அவங்க கொடுக்க முடியும். ஏமாத்தம் சொல்ல முடியாது. அவங்க உரிமைன்னு சொல்றாங்க. இது நம்ம உரிமை நம்ம சொல்றோம். இந்த கான்ஃபிளிக்ட் பெரிய இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த ஃபண்டை வச்சுதான் நம்ம அடுத்தது நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும். அப்ப நம்ம தரமான ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட இருந்து ஃபண்டு வாங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க கொடுக்கணும். நீங்க இது முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சேஞ்சிங் சினரியோ. இன்னைக்கு 1960 இருந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை தான் அவங்க சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை சொல்லும்போது நம்ம ஆரம்பத்துல இருந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் we are against that one. திராவிடியம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாமே ஏன்ஷியன்ட் லீடர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அகைன்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சேஞ்சிங் சினரியோல நான் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான். நான் அரசியல்வாதி கிடையாது. என்னை யாருமே நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க அரசியல்வாதி கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு 37,387 ஸ்கூல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல 12,631 எனக்கு அதுல 4,479 பார்த்தோம்னாக்கா 35 லட்சம் பேர் ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. சரி. அதே மாதிரி சிபிஎஸ்இல பார்த்தோம்னா ஒரு 1,498 1,478 சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு நீங்க சேஞ்சஸ் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பார்த்தோம்னா எல்லா ஸ்கூல்லயும் ஹிந்தி தான் கொடுக்குறாங்க. இல்லவே இல்ல. இப்ப அடுத்தது ஸ்டேட் போர்டு நீங்க பார்க்கும்போது, அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப லாங்குவேஜ் நான் என்ன என்னுடைய அப்சர்வேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, லாங்குவேஜ்ங்கிறத விட இந்த ஹிந்தி வந்தாக்க தமிழ் அழியும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்ப நீங்க மலையாளம் நீங்க போங்க, நீங்க கேரளா போங்க,
கேரளாவில் அவங்களுக்கு ஹிந்தி டாட் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்து மலையாள மொழி தான் அவங்க அதிகமா பேசுறாங்க. அதை பேசுறவங்க வேணுங்கிறப்ப பேசுவாங்க. அதாவது வந்து ஒரு பயிற்று மொழியா இருந்தா மட்டும்தான் அதுல வந்து மாற்றங்கள் அதிகமா இருக்கும். அது ஒரு லாங்குவேஜ் தான் அது. அப்ப லாங்குவேஜ் போது நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன், எல்லாரும் பேசுறது கிடையாது. யாரோ பேசும்போது அதை எடுத்து செய்யறோங்கிறதுக்காக முக்கியம் உண்டு. இதே நீங்க கர்நாடகா நீங்க போங்க, நீங்க அங்கேயும் வந்து அவங்க பேசுறாங்க. பட் கர்நாடகா வந்து கன்னட வெறியர்கள் வந்து நம்மளை விட தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து நம்ம காலத்திற்கு ஏற்றவாறு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறிதான் ஆவணம் ஒழிஞ்சு நம்ம மாறாம இருக்க முடியாது. அந்த ஐயா சொன்னார் பாத்தீங்களா இல்லையா, இன்னைக்கு வந்து பணக்கார பிள்ளைகள் வந்து அவங்க படிக்கிறது 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அவங்க சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு வந்து பாகுபாடு காட்டுறாங்கன்னாக்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களோ இல்ல வந்து அதுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்கலாம், இல்ல ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ஸ் இருக்கிறவங்க, இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஹிந்தியே வேணாம்னாக்க ஹிந்தி உதவி இருக்கிறோம். பட் ஆனா அடுத்த லாங்குவேஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபண்டை வாங்கிடுவோம். நமக்கு தேவை ஃபண்டு முக்கியம். அந்த ஃபண்டை வச்சுதான் நம்ம எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க போறோம். நமக்கு இன்னைக்கு என்னோட அப்சர்வேஷன் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 15 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் பையன் படிக்கிறான். கிண்டர் கார்டன்ல இருந்து பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க. அவனால 15 நிமிஷம் இங்கிலீஷ் பேச முடியல. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு. அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஆகையால நம்ம வந்து ஒரு லாங்குவேஜுக்காக இவ்வளவு கான்ஃபிளிக்ட் பண்ணிட்டு கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய குவாலிட்டி எஜுகேஷன் அளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம ஃபார்முலேட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து நம்ம எப்படி நம்ம வாங்கி நம்ம மாணவர்கள் இன்னும் நம்ம எப்படி உயர்த்தணும், அவர்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லா இருக்கலாம், அவங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல சயின்ஸ் ஓரியன்டட் ஸ்கில்லா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், நம்மளுடைய டீச்சர்ஸ் எப்படி ட்ரைனிங் பண்ணணும், இதை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஒழிஞ்சு இதை வந்து ஒரு பிரைமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சண்டை போட்டுக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து 21st செஞ்சுரியில வந்து, அதாவது இன்னைக்கு நிறைய நாடுகள் வந்து வார் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வார் இருக்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும். நான் அப்பயே சொன்னேன், சர்ச் கமிட்டி பாருங்க, ஒன்னும் ஆகாதுங்க. நாளைக்கு வந்து 4 பேரோ 3 பேரை வச்சு சர்ச் கமிட்டி வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து விசி அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. நான் சொன்னேன், உங்ககிட்டே சொன்னேன். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது பேசும்போது நான் சொன்னேன், நீட் எக்ஸாமினேஷன் இதே தான் நம்ம ஆரம்பத்தில் போராடி பார்த்தோம், அது எதுவுமே முடியல. அதனால இன்னைக்கு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க. ஆகையால நம்ம எதுவுமே வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு அதுல இருந்து எது அட்வான்டேஜ் வருதோ அதுல இருந்து நம்ம போடும் ஒழிஞ்சு இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்துகிட்டு நம்ம எகெயின்ஸ்டா போட்டுட்டு நம்ம சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்றதோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி அளிக்கிறதோ இல்ல அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஃபண்டுங்கிறது நமக்கு உரிமை, கேட்க வேண்டிய உரிமை இருக்குது. நம்ம டாக்ஸ் கட்டுறோம், நம்மளுடைய டாக்ஸ் வந்து நம்மளுடைய ஷேர் நமக்கு வர வேண்டியது. இது எல்லாம் வந்து நீங்க வந்து நம்ம வார்த்தைகள் மூலமாகவும் லெட்டர்ஸ் மூலமா நீங்க போறதை விட அதுக்கு சட்டங்கள் மூலமா சட்ட எடுப்பு மூலமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, செய்யலாம். இதை எல்லாமே நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நினைக்க இது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட். தமிழகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தியை நாங்க திணிக்கல, 3வது மொழி நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்றது என்ன அப்படின்னா 3வது மொழி நீங்க எதையும் சொல்லலாம். பயிற்று மொழி என்ன பண்றது, தாய்மொழி நீங்க 5வது வரை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழா இருக்கலாம், அது ஹிந்தியா இருக்கலாம், அவங்க ஸ்டேட்ல இருக்கலாம். 8வது வரை ப்ரிஃபரபிள் சொல்றாங்க. அயல அதுல ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதுல உள்ள அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுல உள்ள டிமெரிட்ஸ் இருக்குது. நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மாநில மாணவர்களை வந்து உயரணும் அப்படிங்கறது என்னுடைய கடமை. ஓகே சார், ஓகே பேசலாம். ராஜன் பாபு சார் வணக்கம், நான் பேசுறது கேக்குதா சார்? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க. கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான இந்த கமிட்டியில மொத்தம் 12 பேர் சார். ஆமா, வெறும் 12 நபர்கள் தான் சார். நீங்க இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல ரொம்ப உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விபரங்களே சொல்லுது. ஆனா இந்த ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் கூட கிடையாது சார். மொத்தம் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது இவங்க ஏதோ ஜம்மு காஷ்மீர் உடைச்சிட்டதுனால நான் சொல்றேன், மொத்தம் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் சேர்த்து இந்த மொத்த நாட்டிற்குமான ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்கு தான் இந்த ஒரு 12 பேர் போட்டாங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு நபர் கிடையாது சார். சதர்ன் ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்மனை தவிர வேற யாரும் கிடையாது. கஸ்தூரி ரங்கனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது, வேற எந்த பிரதிநிதிகளும் கிடையாது. நீங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க 2 பேர் இருந்தாங்க, பஞ்சாப் ஒருத்தர் இருந்தாரு, உத்தரப்பிரதேசத்துக்காரங்க இருந்தாங்க. இப்படி குறிப்பிட்ட 12 பேரை போட்டு தான் இதை இது பண்ணாங்க. அதை தான் சார் சொல்றாரு, இந்த மும்மொழியில ஹிந்தின்னு இருந்ததை வந்து பிரதம மந்திரி திருத்தி விட்டார் அப்படின்ட்டு. இப்ப சார் பேசும்போது சொன்னாரு, இதை வந்து சில
அணுகுமுறைகள் மாற்றத்தின் மூலமாக இந்த பணத்தை வாங்குறதுக்கான நடவடிக்கையில அரசு இறங்கணும். இன்னும் மும்மொழியை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாவே சரியில்லை அப்படின்ட்டு சொல்றாருல்ல. அப்படியான ஒரு தேவை அப்படிங்கிறது, ஒரு தேவைக்கு இந்த காலம் தள்ளி இருக்கா சார்? இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இவங்க மாறன் சார் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அப்படியா? முதல்ல நம்முடைய நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்கும் முதல்ல பெரிய வேறுபாடு இருக்குது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசால் கொண்டு வருது, எல்லா மாநிலங்களுக்குமானது. அது எந்த மாநிலங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் பள்ளியில கல்வி தரம் குறைவா இருக்குதோ அவங்களுக்கு ஏற்ப அவங்க செஞ்சாங்க. அவங்களுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னாலே 2040 50 விழுக்காடுகளுக்கு மேலாக நாங்க கொண்டு வரணும், பள்ளி இறுதி தேர்வை தான் கொண்டு வர்றாங்க. ஆனா நாம இப்பவே அதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது முழுக்க இப்போ இந்த மாதிரி ஒரு சிலரால் சொல்லப்படுகிறது, நாம அவங்ககிட்ட பணம் வாங்கணும்ல. இது என்ன அவங்ககிட்ட பணம் வாங்கணும், நான் என்கிட்ட பணம் வாங்கணும் என்ன இருக்குது? ஒன்றிய மத்திய அரசுன்னு இருக்குது, மாநில அரசுன்னு இருக்குது. மாநில அரசுகள் கொடுக்கின்ற வரி வருவாயில நம்ம பங்கீடு கேட்கிறோம். அந்த வரி வருவாயில் கொடுக்க வேண்டிய பங்கீடை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஓகே, அதுல நீங்க சரி, இப்ப நாம மூன்றாவது இப்ப இந்திய படிச்சுட்டா எங்க பிள்ளைங்கள்லாம் அப்படியே மாறிடுமா? நீங்களே சொல்ல வச்சுக்கோ. நீங்க சொல்றபடி மூன்றாவது மொழி ரைட். அது உடனே பாருங்க, அவங்க பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மூன்றாவது மொழி ஒரு தெலுங்கு வச்சுக்கோங்க, ஒரு கன்னடம் வச்சுக்கோங்க சொல்லிட்டு, அடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல பாருங்க, அவங்க வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் வச்ச பள்ளிகள்லாம் ஹிந்தி தானே இருக்குது. எனக்கு ஒரே கேள்வி, மத்திய அரசோ இல்லை பேசுகின்றவர்களோ ஹிந்தி படிப்பதால் என்னுடைய குழந்தைகளுடைய தரம் இவ்வளவு தூரம் உயரும் சொல்லுது. ஓகே, உங்களுடைய யூபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மூன்றாவது மொழி எது? சான்ஸ்கிரிட். ராஜஸ்தான்ல மூன்றாவது மொழி எது? சான்ஸ்கிரிட். குஜராத்தில் மூன்றாவது மொழி எது? சான்ஸ்கிரிட். ஏன்னா அங்க இயற்கையாவே இருக்குது. குஜராத்தில் சில பள்ளிகளில் குஜராத்தியே மூன்றாவது மொழியாக இருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, சொல்லுங்க. இது படிப்பதனால் எங்களுக்கு ஹிந்தி படிக்கிறத பத்தியோ, ஹிந்தி, நான் டெல்லியில இருந்தா வந்தேன், நான் இங்கிருந்து போகும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது. 4 ஆண்டுகள் டெல்லியில தான் இருந்தேன், அங்க போய் கத்துக்கிட்டேன். ஏனென்றால் அவரோட உரையாட வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மொழி என்பது அடுத்தவரோடு உரையாடும். அத ஒரு மத்திய அமைச்சர் அதாவது அதி தீவிரமா மிக மோசமான முறையில் தர முடியாது. இது என்ன மாதிரியான வார்த்தை? இத நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சேர்ந்து கொண்டு அது தர முடியாது. யாருடைய பணம்? என்னுடைய வருவாய் இல்லை என்று சொல். சரி, நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கோ. இவருடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேட்ட மாதிரி நான் எங்களுடைய வருவாயை கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? ஓகே, இது என்ன மாதிரியான இது உரையாடல், என்ன மாதிரியான இது அறிவுறுத்தல் எனக்கு புரியல. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிவிட்டார், அதனால் இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை எப்படி இருக்க முடியும்? இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை என்று சொன்னால் நீங்க அப்ப கல்வி பொதுப்பட்டியல் இருந்து எடுக்கணும். பொதுப்பட்டியல் என்பதே எனக்கும் உங்களுக்குமான ஒத்திசைவு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் அது முடிவுக்கு வர முடியும். நீங்க வச்சுக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த மாடல் நவோதயா மாடல்ஸ் கூட நாங்க இதுக்கு முன்னாடியே நாங்க நடத்திட்டோம். இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரியான மாதிரிகள் வந்துருச்சு. இப்ப புதுசா நீங்க வந்துகிட்டு என்னமோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் மாதிரியும் கல்வி தரம் குறைந்தது மாதிரியான தவறான ஒரு நிலையை நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். நீங்கள் கொண்டு வந்த நீட் இப்பொழுது தமிழ்நாடு அதை ஒத்துக்கொண்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் ராஜஸ்தானிலும் பீகாரிலும் யூபியிலும் அங்கே வெடித்துக் கொண்டிருக்கிறது போராட்டங்கள். உண்டா இல்லையா? எப்படி வந்துச்சு அது? நீங்க அதாவது முழுக்க இந்த கல்வியை ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் கொண்டு செல்வது என்பது போன்ற ஒரு நிலையை கொண்டு வருகிறீர்கள். அதான் பிரச்சனை அங்க. நமக்குள்ளது அப்படி இல்லை. நம்முடைய கல்வி என்பது மலையகத்து மக்களில் ஆரம்பிச்சு மிகவும் குறைவான மிகவும் எளிய முறையில் இருக்கின்ற மக்கள் வரை நாம இது 1960களிலே 70களிலே நம்ம வந்துட்டோம். இப்ப நம்மளை திருப்பி கூப்பிட்டு இல்ல நீ திரும்பி நாங்க சொல்றதெல்லாம் கேள், இதை கொண்டு உனக்கு பணம் தர முடியாது. இது என்ன சட்டாம்பிள்ளைத்தனம்? ஒன்றிய அரசு என்பதும் மாநில அரசு என்பதும் ஒன்றுக்கொன்று எதுவும் குறைந்ததல்ல. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். மாநில அரசு ஏதோ நீங்கள் கேட்பதை போல நான் சொல்லுவதற்கெல்லாம் நீ தலையாட்ட வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதை சொல்லவில்லை. எனக்கென்று ஒரு சுய நிர்ணய உரிமை இருக்கிறது, எனக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிற என்னுடைய வருவாயை என்னங்க என்னது ஒரே ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும் ஐயா. ஐயா ராஜகுமார் சார், ஒரே ஒரு குறுக்கீடு.
அதாவது சுய நிர்ணய உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சுய நிர்ணய உரிமை இருந்தா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. 140 கோடி மக்களை கொண்ட இந்தியாவிற்கும் என்ன சொல்றீங்க சார்? அதனாலதான் சார் இது பொதுப்பட்டியல் இருக்குது. இல்ல பொதுப்பட்டியலுக்கு எமர்ஜென்சி காலத்துல கொண்டு போனாங்க, அதை கவனிச்சுக்கிடுங்க. சரி சார், இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பொதுப்பட்டியல் இருக்குது சார், விவசாயம் பொதுப்பட்டியல் இருக்குது. இப்ப கல்வியை பேசுங்க சார். கல்வி வந்து நீங்க சரி, அப்ப அதுல உரிமை கிடையாதுன்னா என்ன அர்த்தமா? இல்ல சுய நிர்ணய உரிமைங்கிறது தவறான வாதம்ங்க. சுய நிர்ணய உரிமைன்னா நீங்க தனித்தமிழ்நாடு கேட்கீங்களா? தனித்தமிழ்நாட்டினுடைய சுய நிர்ணய எதை பேசுறா, எதோட லிங்க் பண்றீங்க? இல்ல அது இல்ல. சுய நிர்ணய உரிமைன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில வந்து கேளுங்க, ஒரு கன்கரண்ட் லிஸ்டுக்கு போன பிறகு ரெண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் வந்துட்டா எது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் செல்லும். அதுதான் சட்டம். சரி, கொஞ்சம் பேச அவர் அனுமதிங்க சார். நீங்க பேசலாம் சார். இல்ல செல்வம் அவர்கிட்ட திரும்பவும் 2 கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற சட்டசபைக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறதா இல்லையா? எந்த சட்டசபைக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறதோ அதற்கான இறையாண்மை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அது எப்படி இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மத்திய அரசு என்பது எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். ஆனால் இங்க இருக்கின்ற தமிழர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்படித்தான் கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய அமைச்சர் எல் முருகன் கூட அதை சொல்லுகிறார், கொடுக்க மாட்டார்கள். இது என்ன மாதிரியான இது வரன்முறை? கொடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும். இதுதான் எங்களுக்கு வேலையாகிவிட்டதா? ஆளுநராக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் சென்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் எங்களுடைய வழக்கை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிறகு நாம் இருவருக்கும் உள்ள ஒரு பொறுப்பு என்ன இருக்கிறது? இப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற பதிலெல்லாம் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால் இதற்கென்றே சிலரை வைத்திருக்கிறார்கள். அதாவது மத்திய அரசு சொல்லிவிட்டது, நமக்கு எப்படி படம் வேண்டுமா வேண்டாமா? யாருடைய படம் அது? என்னுடைய வரிப்பணம் இல்லையா? என்னுடைய வரிப்பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் தருவேன் என்று சொன்ன பிறகு, நீங்கள் அதை பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்ட பிறகு கொடுக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் தனியாக பேசுவார் என்று சொன்னால் இதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்படி வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் மும்மொழி கொள்கைதான் வேண்டும் என்று சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாருங்கள், அமைச்சரவை அமையுங்கள், அதில் பேசுங்கள். தமிழக மக்கள் ஒத்துக்கொண்டால் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். பேசலாம் சார். நாம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence developed between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. முருகன் சார், ஒரு 3 மாநிலங்களை உதாரணமாக சொன்னார் ராஜன் பாபு சார். உத்தரப்பிரதேசத்தில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள். ராஜஸ்தானில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள். குஜராத்தில் 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள். குஜராத்தில் சில இடங்களில் 3வது மொழியாக குஜராத்தியே இருக்கிறது. கரெக்டுங்களா சார்? சரி. இங்கே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்றது என்னன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3வது மொழியாக ஹிந்தி என்று இருந்ததை அதை பிரதம மந்திரி மாற்றி இருக்கிறார். ஏதாவது ஒரு மொழி என்று மாற்றி இருக்கிறாரே தவிர எந்த இடத்திலும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி தான் படிக்க வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி டிராஃப்ட் பண்ண அந்த கொள்கை வரைவுல அப்படி ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அதாவது பிரதமர் சொல்லி இருப்பதாக சொல்கிறார்கள், ஆனா எழுத்துப்பூர்வமாக அது வரவில்லை. ஓகே, அதுல என்ன இருக்கு? தேசிய கல்விக் கொள்கையில் மொழி கொள்கை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மும்மொழி பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இருமொழி பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பயிற்று மொழி அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கிளாரிட்டிக்கு வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் பயிற்று மொழி அலுவல் மொழி பற்றி சாப்டர் 4 கொடுத்துருக்கிறார்கள். சரி, 4வது சாப்டரில் 3 பக்கம் லாங்குவேஜ் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் மும்மொழி கொள்கை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, மும்மொழி கொள்கை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சு, டைரக்டாக சொல்லியாச்சு. பேரா 4 12வது பகுதி அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சாப்டர் 12 தெளிவாக கொடுத்தாச்சு. இருமொழி கொள்கையில் அங்கே வேலையே கிடையாது. இந்த அம்சமே 343 அலுவல் மொழி ஆர்டிக்கல் 343க்கு எதிரானது. ஓகே, நேராக அரசியலமைப்பை எதிர்த்து நீங்கள் ஒரு என்இபி கொண்டு வருவீங்களா? 1. 2வது 1963 அலுவல் மொழி சட்டம் பகுதி 3 மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சட்டம் இருக்கு. நீங்க போட்ட சட்டம் தான், ஒன்றிய அரசாங்கம் போட்ட தேசிய அளவில் பின்பற்றக்கூடிய சட்டம் தான் 1963 அலுவல் மொழிகள் சட்டம். சாப்டர் 3 பகுதி 3 இருக்கிறது. என்ன கொடுத்திருக்கிறாங்க? இந்தியை ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் உங்களுடைய மொழியை மற்றும் ஆங்கிலத்தை பின்பற்றி கொள்ளலாம் என்று நீங்க எப்ப சொன்னீங்க? 1963 சொல்லி முடிச்சாச்சு. முடித்த பிறகு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வடிவமைக்கின்ற போது நீங்கள் போட்ட அந்த 1963 சட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு அம்சத்தை மும்மொழி கொள்கை தான் பின்பற்ற வேண்டும் நீங்க தெளிவா சாப்டர் 4 போட்டீங்க. அதுவே முதல்ல சட்டத்துக்கு புறம்பானது. அடுத்தது, இப்படி சட்டத்துக்கு புறமாக சொல்லிட்டு நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, தாய்மொழி கல்வி மதர் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாய்மொழி கல்வியில் தான் படிக்கணும், தாய்மொழியில் தான் நீங்கள் பிரைமரி எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்றது பியாஜே போன்ற மொழியியல் அறிஞர்கள் கல்வி உளவியலாளர்கள் உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இன்னைக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க, பிஎட் படிக்கிறவங்க, எம்எட் படிக்கிறவங்க பியாஜே பற்றி படிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் லாங்குவேஜை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ஒரே வரி சொல்லிட்டு நான் சாப்டருக்கு போகிறேன். தாய்மொழியில் தான் நீங்கள் படிக்கணும். பிரைமரி எஜுகேஷனை நீங்கள் 14 வயது வரை, அதாவது 8ஆம் வகுப்பு வரை, ப்ரீ பிரைமரியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில் தான் படிக்கணும். படித்தாதான் உங்களுக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொன்னால் மன வளர்ச்சி உருவாகும்னு சொல்கிறார். அந்த தாய்மொழிக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்க? என்இபியில் தாய்மொழி எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம்? வேறெவர் பாசிபிள், நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நான் படிக்கிறேன். வேறெவர் பாசிபிள் தாய்மொழியை நீங்கள் கற்றுக் கொடுங்க. வேறெவர் பாசிபிள் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்
அன்டில் அட்லீஸ்ட் கிரேட் 5. 5ஆம் வகுப்பு வரைக்கும் வேற ஒரு பாசிபிள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தாய்மொழியை கற்றுக் கொடுக்கலாம். preferably till grade 8. பியாஜே சொல்றதுக்கு வர்றாங்க. பியாஜே சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வாய்ப்பு இருந்தால் தாய்மொழியில் பிரைமரி எஜுகேஷன் சொல்லிக் கொடுங்க. சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃபில் சமஸ்கிருதம் இந்திய மொழிகளில் அழகானது, மிகவும் தெளிவானது, அறிவியல் பூர்வமானது, எனவே சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றீங்க. சமஸ்கிருதம் அட்டவணை 8 இந்திய மொழிகள் பிரிவில், அதாவது இந்திய அரசியலமைப்பில் அட்டவணை 8 என்ன சொல்றாங்க, 22 அபிஷியல் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் தான் சமஸ்கிருதம். அதில் நீங்க ஒரியா மொழி இருக்கு. மாண்புமிகு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரியாவை சேர்ந்தவர், ஒரியாவை தாய்மொழியாக கொண்டவர். அந்த ஒரியாவிலே இந்தி அலுவல் மொழியாக இருக்கிறது. இந்திய அலுவல் மொழியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் 1963க்கு முன்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் ஒரியா மொழி இன்றைக்கு இலக்கிய வளங்கள் குன்றிய வார இருக்கிறது. ஓகே, அவங்களுடைய, அதாவது அவரே ஒரு அமைச்சராக இருக்கிறார், அவங்களுடைய மொழியை அழிகின்ற நிலையில் ஒரியா மொழி இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அவ்வாறு பயிற்று மொழி பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் இந்தி கூட சொல்லல. இதுல கல்விக் கொள்கையில் இந்தி கிடையாது, இந்தியே கிடையாது. இந்தி இருக்கு, ஆனா பயிற்று மொழி என்று வருகின்ற போது அவர்கள் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்றாங்க. சமஸ்கிருதம் ஏன்னா அது சயின்டிபிக் ஆனது, அழகானது, பழமைமிக்க வளங்கள் கொண்டது என்று சொல்லுகிறார்கள். இந்தியா ஏன் விட்டாலும் எனக்கு தெரியல. ஏன்னா இந்தி என்பது ஒரு தனி மொழி அல்ல. இந்தி என்பது உருது, பாரசீகம், இந்துஸ்தானியினுடைய கலவை. அதற்கென்று ஒரு தனி வடிவம் கிடையாது. அதனாலதான் தேவநாகரி மொழி வடிவிலே இந்தி மொழியானது எழுதப்படுகிறது. உருது மாதிரியே உச்சரிக்கலாம், பாரசீக மாதிரியே உச்சரிக்கலாம், இந்துஸ்தானி மாதிரியே உச்சரிக்கலாம். 3 உச்சரிப்பும் சேர்ந்துதான் இந்தி என்கின்ற வடிவம் வருகிறது. இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தி என்பதே சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி வந்தது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 1600 மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றன. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகளுமே சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி தான் வருகிறது. எனவே சமஸ்கிருதத்தை நீங்க படிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நியாயம், அகிம்சா, நிஷ்காம கர்மா போன்ற நீதி நெறிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும் பள்ளி மாணவர்களே என்றுதான் சாப்டர் 4 கூறப்பட்டுள்ளது. அப்ப இவங்க எல்லாம் சொல்றத போல மும்மொழி அப்படின்ட்டு சொல்லப்பட்ட இடத்தில் எந்த இடத்திலும் ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல, சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதத்தை டிஃபைன் பண்றாங்க, சாப்டர் 4 இருக்கிறது. ஓகே, ஒன்னு. இரண்டாவது, பிரதம மந்திரி திருத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி எல்லாம் திருத்தப்பட்ட எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் நமக்கு வரவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வரேன் சார், ப்ளீஸ் சார். டைம். ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் சாருங்க சொல்லும் போது 3 பேருமே சொன்னாங்க, வேற ஒரு மொழி படிக்கலாமே, ஹிந்தி படிக்கலாமே, மலையாளம் படிக்கலாமே. அரசு பள்ளிகளில், கார்ப்பரேஷன் பள்ளிகளில் இன்றைக்கு தமிழ் மட்டுமே மொழியாக பயிற்றுவிக்கவில்லை. இந்தி, குஜராத்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது ஆகிய 7 மொழிகள் அரசு பள்ளிகளிலே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மொழியாக கிடையாது, பயிற்று மொழியாகவும் இருக்கிறது, ஒரு மொழியாகவும் ஒரு பாடமாகவும் அரசு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே சிறுபான்மை பள்ளிகளில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்கின்ற தவறான வாதத்தை நாம் முன்வைக்க கூடாது. அரசு பள்ளியில் அந்த மொழிகளுக்கு முன்னுரிமை அளித்து கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே ஓகே சார். தூத்துக்குடி செல்லும் அண்ணே, அவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் பொய் பேசிட்டு இருக்கிறீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியில அதோட டிராப்ட்ல எந்த இடத்திலும் பிரதமர் திருத்திட்டாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த வாசகங்கள் திருத்தப்படவே இல்லை. கொஞ்சம் இருங்க, அதாவது நீங்க நெறியாளர், எங்களை நெறிப்படுத்தணும் ஒண்ணு. ரெண்டாவது, தலைச்சிறந்த கல்வியாளர்கள் கலந்து கொள்கிற இந்த விவாத நிகழ்ச்சியில நான் அரசியலாக்க விரும்பாதனால அமைதியா இருக்கு. ஏன்னு கேட்டா, மரியாதைக்குரிய முருகன் சார் அவர்கள் சொன்னாங்க, நீங்களே கூட சொன்னீங்க, கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில 12 பேர் இருந்தாங்க, 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்கள்ல உள்ளவங்க எல்லாம் யாரும் வடகிழக்கு மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சொன்னீங்க. கஸ்தூரி ரங்கனே தமிழருங்கும் போது
தலை அந்த 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 கமிட்டியினுடைய சேர்மனே தமிழரா இருக்கும் போதும் அவர் மற்ற ஆட்கள்லாம் இன்னும் தேவைங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்னு 28 மாநிலங்களுக்கு நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், 7 டெரிட்டரிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை, அவசியம் இல்லை. சரி, நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, இப்போ விஷயம் ரொம்ப அதிகமா இப்போ 1963 அலுவல் மொழி சட்டத்தை சொன்னாங்க. நான் என்ன பேசுறேன்னா, நீங்க ஒரு பக்கத்துல முருகன் சார் அரசியலை தொட்டு பட்டுட்டு போறாரு. நான் என்னன்னா 1963 இருந்த மக்களுடைய வாழ்நிலை, மனநிலை, கல்வி நிலை வேற. இன்னைக்கு இருக்கிற வாழ்நிலை, கல்வி நிலை, மனநிலை வேற. இன்னும் அதாவது இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தி கட்டாயம் அண்ணனே சொன்னாங்க, கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுக்கட்டும். உருது பள்ளிகள் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? இந்தியினுடைய தாய்மொழியே உருதுல இருந்துதான் இந்தி வந்ததுன்னு மரியாதைக்குரிய முருகன் சார் சொன்னாங்க. உருது பள்ளிகள், இஸ்லாமிய மக்கள் நடத்துகிற உருது பள்ளிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க எதுக்கு மொழியை மொழியின் மூலமாக பிரிக்காதீங்க. மரியாதைக்குரிய மாறன் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்க லாங்குவேஜா பாருங்க சார், மொழியை மொழியா பாருங்க. மொழிக்கும் அறிவுக்கும் ரெண்டையும் சம்பந்தப்படுத்த வேண்டாம். லாங்குவேஜ் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். நாங்க ஏன் இப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க. நீங்க உங்களோட பாலிசியில நீங்க டிஃபைன் பண்ணி நீங்க சொல்றீங்க, சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்கும் தாய்ங்கிறீங்க, அது அழகானதுங்கிறீங்க, அது அறிவியல் பூர்வமானதுங்கிறீங்க. அதை படித்தால் மனிதனுடைய வாழ்வில் என்னென்னலாம் ஒருத்தன் எப்படியெல்லாம் வாழணுமோ அதையெல்லாம் அதுல இருந்து கத்துக்கலாங்கிறீங்க. அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, நம்ம பாட்டன் திருவள்ளுவர் சொன்னது. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி, அப்படி நம்ம சொல்றோம்ல. இப்படி நமக்கான உரிமை இருக்கும் பொழுது அவர்கள் அதை சொல்லிட்டு போறாங்க. அவர்கள் சொல்லிட்டு போட்டு சார், நீங்க பாலிசியாவே கொண்டு வரீங்களே. இல்ல, கிடையாதுங்க. உருது எந்த இடத்திலாவது உருது கட்டாயமாக சமஸ்கிருதம் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலையும் சொல்லல. அரசியல் சட்டத்திலையும் கிடையாது. தவற சொல்ல வேண்டாம். அரசியல் சட்டத்தினுடைய 343வது சார், இந்த பாலிசியில அதான் சார் சொல்லி இருக்கிறீங்க. இல்ல, சமஸ்கிருதம் கட்டாயம் என்று எந்த இடத்துல சொல்ல. சமஸ்கிருதம் 8வது மொழி அட்டவணை, மொழி பிரிவுல அரசியல் சட்டத்தினுடைய மொழி பிரிவு 8வது அட்டவணையில இருக்கிற 22 மொழிகளில் தமிழும் இருக்கிறது, சமஸ்கிருதம் இருக்கு, இந்தியும் இருக்கு. அதனால தயவு செய்து கிராமப்புறத்துல இருக்கிற ஏழை மாணவன் நீங்க வெறுமனையா ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி இதெல்லாம் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறத விட யதார்த்தத்தை, கலா யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ணாம மக்களுடைய ஏழை மக்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுக்க ஒரு கல்விக் கொள்கை அவசியம் அவசியம் அவசியம். ஓகே ஓகே சார். மாறன் சார், நீங்க அவரு ராஜன் பாபு சார் பேசும்போதே கை காட்டிட்டு இருந்தீங்க. இல்ல அதாவது அவங்க சொல்றது என்ன, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் நம்ம அதிகமா இருக்கும். உண்மையா நான் சொல்றேன், ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம 52% இருக்கிறோம் இல்லைங்களா? 47% இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு. 52 47 இருக்கிறோம் நம்ம. 47 இருக்கிறோட அவுட்கம்ஸ் என்ன? இன்னைக்கு NEP இல்லைன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன்ஸ், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன்ஸ், NIRF, வாட் எவர் த குவாலிட்டிஸ், வாட் எவர் த அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் தான் பேசுறாங்க இன்னைக்கு. சரி, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ஆல்ரெடி வந்துட்டாங்க. நீங்க நம்ம எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இல்லன்னு சொல்லவே இல்லை, நான் அதுக்காக சொல்லவே இல்லை. அவங்க சார் சொன்னார் பாருங்க, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிரைம் மினிஸ்டர் அது நீக்கினாரா போனாங்கல்ல. இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பப்ளிக் வியூஸ் டிராப்ட் கொடுக்கும் பொழுது இந்த ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. மும்மொழி கொள்கை எப்படின்னு சொல்றாங்க. அந்த மும்மொழி கொள்கையில அவங்க அதாவது தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க சரி எனி ஒன் லாங்குவேஜ் அப்படிதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல சமஸ்கிருதமும் சேர்த்திருந்தாங்க. சமஸ்கிருதமும் படிக்கலாம் அப்படிதான் சொன்னாங்களா ஒழிஞ்சு சமஸ்கிருதத்துக்கு படின்னு சொல்லவே இல்லை அவங்களுக்கு. சரி, இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆனரபிள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தேர்ட் லாங்குவேஜ் எல்லா ஸ்டேட்லயும் தேர்ட் லாங்குவேஜ் படிக்கிறாங்க, நீங்களும் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிங்க. நான் ஹிந்தின்னு சொல்லவே இல்லை, நீங்க மலையாளமும் படுத்துங்க. இப்பதான் நம்ம மலையாளம் டீச் பண்றோம் அப்படிங்கிறாங்க, தெலுங்கு டீச் பண்றீங்க, உருது டீச் பண்றோம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறானா. சரி, அதுதான் இன்னைக்கு எத்தனை இதெல்லாமே அனலைஸ் பண்ணணும். எத்தனை ஸ்டேட் போர்டு
மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு சிபிஎஸ்இயா? ஏன் கன்வெர்ட் ஆகுறாங்க? இந்த லாங்குவேஜுக்கு நான் சொல்லவே இல்லை. வாட் ஆர் த பேசிக் ரீசன்ஸ்? நம்ம குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன் சிபிஎஸ்இக்கு போறான்? ஏன் ஐசிஎஸ்சிக்கு போறான்? ஏன் ஐஜிஎஸ்சிக்கு போறான்? இதுல யாரு பாதிக்கப்படுறது சார்? ஃபீஸ் அதிகமா வாங்கலாம்னு கூட போலாம். ஆஹா, ஃபீஸ் அதிகமா வாங்குறது சார். ஆமா சார், நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு 30,000 35,000க்கு மேல வாங்க முடியாது. நீங்க சிபிஎஸ்இ எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க 4 டேர்முக்கு நீங்க கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கலாமே சார். அரவிந்த் சார், நான் சார் இல்ல நீங்க கொஞ்சம் பிராக்டிகல், கொஞ்சம் நாட்டுல நடக்கிற யதார்த்தத்தை நீங்க பேசுங்க சார். ஆல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சமச்சீர் கல்வியை சொல்லி கொடுக்கறாங்க சார். இல்ல கஸ்டமர் கொடுக்க ரெடியா இருக்கிறான் சார். அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலோட அட்மிஷன் அதிகமா இருக்காது சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, தப்பா எடுக்காதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு நீ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருந்தாக்க உங்ககிட்ட போகும்போது பக்கத்துல உள்ள சிபிஎஸ்சிக்கு தான் போறான். அப்ப அவன் போகும்போது என்ன பண்றான்? சரி மெட்ரிகுலேஷன் நான் சிபிஎஸ்இ மாத்திரம் அப்படிங்கிறான். அப்ப கஸ்டமர் பேஸ் தானே ஒழிஞ்சு இது வந்து காஸ்ட் பேஸே கிடையாது சார். அப்படி கிடையாது சார். நம்ம அதுல குவாலிட்டி, நம்ம வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கலாம், ஸ்டேட் போர்டா இருக்கலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது முக்கியமான விஷயங்கள். நமக்கு ஸ்டூடண்ட்ஸோட அவுட்கம் பேஸ்ட் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேணும். ரொம்ப மதிக்கத்தகுந்த ஒரு கல்வியாளர் சார். அன்னம், ஔஷதம், கல்வி சார். இது மூணும் ஒரு அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்க வேண்டியது சார். இல்ல கொடுக்க தயாரா இருக்கிறான்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில படிச்சதா, அரசு பள்ளிகளுடைய டீச்சர்ஸ் எனக்கு தெரியும். அதுல அவுட்கம் பேஸ்ட் எதுவும் இல்ல. இப்ப நம்ம ட்ரெண்ட் நமக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும் ஒழிஞ்சு நம்ம வந்து இன்னும் நம்ம அதையே நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஓல்டன் ட்ரெடிஷன்ஸ் மெத்தடே நம்ம உட்கார்ந்தோம்னா முடியாது. டெக்னாலஜி யூஸ் பண்றோம், ஏன் எனக்கு ஏஐக்கு அப்ரிஷியேட் பண்றோம், ஏஐ எனக்கு எம்எல் கொடுக்க கொண்டு வரணும். அப்ப அதெல்லாம் சொல்லிட கூடாதுல. டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதீங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க சொல்ல வேண்டியதானே. ஓகே சார், ஓகே, அது மட்டும் சொல்றீங்க. ஓகே ஓகே, அதான் நான் சொல்றேன். சேஞ்சிங் தி சினரியோல வந்து we have to accept, we have to adapt. அதுக்கு எது பாசிட்டிவா இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்கங்கறேனா. சரி, நல்லது 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 சார். ராஜன் பாபு சார், ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். ஆமா சார், ஆமா சார். ரெண்டு செய்திகள் மாத்திரம் சொல்லிடுறேன். முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுவெல்லாம் உயர்ந்தது என்று நம்ம நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா நம்ம இதுவரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதோட போய்கிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அப்ராட்ல இருந்து வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கிற இளைஞர்கள் தமிழ்நாடு இருந்து அதிகமா இருக்கிறாங்க. அது ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல அது வேற எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், நம்ம தான் அதிகமா இருக்கோம். ரெண்டாவது, இல்லமோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் என்னமோ அப்படியே ஓவராலா வளர்ந்த மாதிரி சொல்லலாம். இல்ல, மொத்தமே 3.6% பள்ளிகள் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது. மூணாவது, தமிழ்நாட்டில் அத குறிப்பாக இந்தியா நம்முடைய மத்திய அரசாங்கம் சொல்லுற இந்த 3வது மொழி எது வேணாலும் படிச்சுக்காங்க, எது வேணாலும் படிச்சுக்காங்க. இது இவர்கள் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பொய்மை. ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு தமிழ்நாட்டில் 21 வருஷம் படிக்கிறான். 3வது மொழி ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி படிப்பதால் இங்க இருந்து 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். எந்த இடத்துல? அது டெல்லியா, யூபியா, ராஜஸ்தான்? சொல்லுங்க. சான்ஸ்கிரிட் படிச்சா இவருக்கு வந்து 25,000 ரூபாய் வாங்குறவர் 50,000 சம்பளம் வாங்குவாரு. ஹிந்தி படிக்கிறதால ஐஏஎஸ் ஆவறான், தமிழ் படிக்கிறதால ஐஏஎஸ் ஆவறாங்க பேச்சே கிடையாது. ஹிந்திங்கிறது ஒரு லாங்குவேஜ், மலையாளம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் அடிஷனலா படிக்கிறதா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த லாங்குவேஜ் எதுக்குற அப்ப லாங்குவேஜ் நமக்கு தேவை அப்படின்னா அவனே கத்துக்குவான். நீங்க ஒண்ணும் கவலையப்பட வேண்டியது இல்ல. கத்துக்கிறதுக்கு அவனுக்கு தேவை இப்ப என்ன? ஆங்கிலம் நம்ம ஏன் கத்துக்கிறோம்? சரி, வெளிநாட்டுல போய் இல்ல கன்வெர்ஸ் பண்ணதுக்கும் நம்ம வந்து ஈஸியா கத்துக்கிறோம். சரி, தமிழ் நம்முடைய லாங்குவேஜ். இன்னொரு லாங்குவேஜ் எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது இன்னொரு லாங்குவேஜ் நான் 5 லாங்குவேஜ் கூட கத்துக்குவேன். ஓகே சார், அது எப்பொழுது எனக்கு தேவையோ அப்ப கத்துக்கோ. ஓகே சார், நீ இத கத்துக்கிட்டாதான். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சரி, ஓகே. 23/1/1962 இருந்து இருமொழி கொள்கை 3 தலைமுறையாக தமிழ்நாடு பயின்று கொண்டிருக்கிறது. அது திடீர்னு வந்து நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி வளம் குறைவாக ஏற்படும். அறிவியல் பூர்வமாக இது முரணான விஷயம். மும்மொழி என்பது தூத்துக்குடி செல்லுங்க அண்ணா, இங்க பாருங்க, 3 தலைமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் முடக்கி இருக்கு. 3 தலைமுறையாக கல்வி ஹிந்தி பயின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசம், குஜராத் என்ன வளர்ந்திருக்குன்னு சொல்லுங்க. அது அவசியம் இல்லங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன வளர்ந்திருக்கீங்க சொல்லுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நிர்ணயம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினுடைய அளவீட்டை இன்னைக்கே தமிழ்நாடு அடைஞ்சிருக்குதுங்க.
நீங்க என்ன நீங்க தப்பா தமிழ்நாட்டு பேசுறீங்க? இளைஞர்கள் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. தப்பா பேசுறீங்க. சார், முடிக்கலாம். சார் ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.